இந்த 10 விஷயங்கள் தெரியாம லைஃப் இன்சூரன்ஸ் போடாதீங்க. லைஃப் இன்சூரன்ஸ் பாதுகாப்பானதா அல்லது முதலீடு சம்பந்தப்பட்டதா? உங்களுக்கு உண்மையில் எவ்வளவு காப்பீடு தேவை? உண்மையிலேயே லைஃப் இன்சூரன்ஸோட முக்கிய நோக்கம் என்ன? பணத்தை பெருக்குவதா இல்ல உங்க குடும்பத்தை பாதுகாப்பதா? எவ்வளவு போடலாம்? அதோட கால அளவு என்ன? சோ இதத்தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்ஸா பார்க்க போறோம். இன்சூரன்ஸ் போட்டா பணம் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. சோ அதையும் சேர்த்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் வந்து இன்சூரன்ஸ் அட்வைசருங்க. என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க. 20 வருஷத்துக்கு எடுத்திருந்தாங்க. ஆனா ஒரு 8 மாசத்துலயே அவங்க பணம் அடைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பணத்தை நான் வாங்கி கொடுத்தேங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் மணி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நம்ம வார மணி ரிலேட்டடான வீடியோ தாங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலே லைஃப் இன்சூரன்ஸோட முக்கிய நோக்கமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்டா எல்லாரும் பாக்குறாங்க. அதாவது ஒரு முதலீடு சம்பந்தப்பட்டதா. இன்சூரன்ஸ்ங்கிறது பணத்தை பெருக்குவதற்கான ஒரு இடம் இல்லைங்க. உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறது தான் இன்சூரன்ஸ். சோ இன்சூரன்ஸா மட்டும் பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்டா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க வேற எதுலயாச்சும் முதலீடு பண்ணலாங்க. ஒரு சீட்டு போடலாம், அதிகம் வட்டி தர ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க போடலாம், மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம், ஏதாவது ஷேர்ஸ் வாங்கலாம். ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க. டபுள் ஆகுன்னு சொல்லுவாங்க, ஆனா டபுள் ஆகாது. 1 லட்சம் போட்டீங்க அப்படின்னு போட்டா 3 லட்சமா 4 லட்சமா கிடைக்காது. 15 வருஷம் நீங்க இன்சூரன்ஸ் போடுறீங்க. இன்சூரன்ஸ் போட்டீங்க அப்படின்னா அந்த 15 வருஷத்துல மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா உடனே அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 15 வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் உங்களுக்கு சம்பவிச்சிச்சு அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களோட ஃபேமிலிக்கு கிடைக்கும். இன்சூரன்ஸை போட்டு நான் என்னோட குழந்தைங்களோட திருமணத்தை நடத்திடுவேன், இன்சூரன்ஸ் போட்டு ஹையர் ஸ்டடீஸ் நான் பாத்துக்கிறேன், பாசிபிள் இல்லைங்க. அதை விட உங்களுக்கு வேற எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணா தான் உங்களுக்கு அது வேல்யூ. இன்சூரன்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம யோசிக்க கூடாது. இன்சூரன்ஸ் போடுறதுக்கு எவ்வளவு பணம் தேவை? ஒரு சிலவங்க 5 லட்சம் போடுங்க, 10 லட்சம் போடுங்க இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. உங்களோட சம்பளம் எவ்வளவு, நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க, எதுல வேற எதுலயாச்சும் முதலீடு பண்றீங்க, நீங்க கவர்மெண்ட்ல வேலை பாக்குறீங்களா, பிரைவேட்ல வேலை பாக்குறீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க நீங்க இன்சூரன்ஸ் போடணும். கவர்மெண்ட்லயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ மாதம் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சம்பளத்திலேயே பிடிச்சிருவாங்க இன்சூரன்ஸ். எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட சம்பளத்துல பிடிப்பாங்க. வெளியில வந்து பிரைவேட்டா ஏதாச்சும் நீங்க வேலைக்கு போவீங்க, பிரைவேட்டா வேலை பார்க்கலாம். அதாவது துணி தைக்கிற வேலையா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஒரு கடை வச்சிருக்கலாம், இல்லைன்னா பிரைவேட்டா நீங்க ஏதாச்சும் ஒரு வேலை பாக்குறீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு முறையோ 6 மாசத்துக்கு ஒரு முறையோ இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு முறையோ தான் அதாவது பணம் வந்து அடைக்க முடியும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எது கரெக்ட் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களால 3 மாசத்துக்கு ஒரு டைம் அப்படின்னா நீங்க 3 மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க அடைங்க. 6 மாசத்துக்கு ஒரு டைம் அடைக்க முடியும் அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம் அடைங்க. வருஷத்துக்கு 1 டைம் தான் என்னால முடியும்னா வருஷத்துக்கு 1 டைம் அடைங்க பணம். உங்களால எப்படி பணம் கட்ட முடியுமோ அந்த வகையில தாங்க நீங்க கட்டணும் பணம். சில ஆட்கள் வந்து 15,000 தான் மாதம் சம்பளம் வாங்குவாங்க. ஆனா அவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா 4, 5 இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க, லைஃப் இன்சூரன்ஸ். அதாவது அது வந்து அவங்க தெரியாம பண்றது. அதாவது இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் நம்மளுக்கு போதுமானது. 4 இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது சிலருக்கு அவங்களோட ரிலேஷனோ இல்லாட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் இன்சூரன்ஸ் அட்வைசரா இருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் எடுடா, அந்த இன்சூரன்ஸ் எடு, அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி இன்சூரன்ஸ் எடுக்க வச்சிருப்பாங்க. சோ 4 இன்சூரன்ஸை போட்டவொன்னு அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும், 5,000 இன்சூரன்ஸ்க்கே கொடுக்கலாம், நம்மளுக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அது வந்து வருமானத்தை சார்ந்தது இல்லைங்க. நீங்க அதுக்கு 1,000 இன்சூரன்ஸ் போட்டு பேலன்ஸ் 4,000 ஒரு கோல்டுலயோ இல்ல வேற எதுலயாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட பணம் வந்து வளருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுல யார் என்ன சொன்னாலுமே நம்பாதீங்க. சில டைம்ல நீங்க 5 இன்சூரன்ஸ் நீங்க போட்டு வச்சிருப்பீங்க, 5 இன்சூரன்ஸ் நீங்க பணம் அடைச்சிட்டு இருப்பீங்க, ஒரு 3-4 டைம் நீங்க அடைச்சிருப்பீங்க, கண்டினியூவா உங்களால அடைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே 15,000 சம்பளங்கும் போது 5,000 ஒதுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா 10,000 குடும்பத்தை ரன் பண்ணி போறது ரொம்ப கஷ்டம். இந்த இன்சூரன்ஸ் உங்களால கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க, 2 இன்சூரன்ஸ் அடைப்பீங்க, 3 இன்சூரன்ஸை நீங்க சில டைம்ல மறந்துடுவீங்க. அப்படிங்க மறந்துடலாம் உங்களுக்கு பணம் இருக்காது, போதுமான பணம். போடுங்கன்னு சொல்லி அவங்க இன்சூரன்ஸ் போட வச்சிருப்பாங்க. 5 மாசம் அடைச்சு முடிச்சுட்டு இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க. ஆனா அந்த இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பணம் வரலன்னு இருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம், நீங்க ஆல்ரெடி நீங்க அடைச்சிருக்க மாட்டீங்க. அந்த 5 மாச பணமும் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா 3 வருஷம் நீங்க கண்டினியூவா அடைச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களால அந்த பணத்தை வந்து வாங்க முடியும். நீங்க 3 வருஷம் கண்டினியூவா நீங்க அடைக்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்காதுங்க. 2 வருஷம் நீங்க அடைச்சிட்டு அதை விட்டுருந்தாலும் மெச்சூரிட்டி
மெச்சூரிட்டி ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த பணம் கிடைக்காது. மத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் நம்ம போடக்கூடாதுங்க. நம்மளோட தேவை என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒரு சில டைம்ல நீங்களும் உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரே மாதிரியான இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு வந்து மாச பிரீமியம் வந்து ஒரு ரூ. 500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து சில டைம்ல ரூ. 550 இருக்கும். அப்போ நீங்க சொல்லலாம், அவங்களும் நானும் ஒரே இன்சூரன்ஸ் தான் எடுத்திருக்கோம். அவங்களுக்கு ரூ. 500, எனக்கு எப்படி ரூ. 550 வரும் அப்படின்னு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வயசு தாங்க. அதாவது வயது கூட கூட இன்சூரன்ஸோட பிரீமியம் வந்து கூடும். 25 வயது 30 வயதுக்காரங்களும் ஒரே மாதிரியான இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் 25 வயசு ஆளை விட 30 வயசுக்காரங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கூடுதலுங்க. பிரீமியம் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். வயது கூட கூட உடல்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வருங்க. நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா குறைந்த ஏஜ்ல எடுத்துடணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இன்சூரன்ஸ் பேப்பர் ஒரு 10 20 பேஜ் இருக்குங்க. ஆனா அந்த இன்சூரன்ஸ் பேப்பர்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு யாருமே படிக்கிறது இல்ல. என்ன இன்சூரன்ஸ்னு தெரியாமயே ஒரு சிலர் வந்து இன்சூரன்ஸ் போடுவாங்க. நீங்க சைன் மட்டும் போடுங்க, உள்ள உள்ளதெல்லாம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. உங்கள்ட்ட சைனை மட்டும் வாங்கிட்டு மத்தபடி எல்லாமே உள்ள உள்ளதெல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க. கரெக்டான டீட்டெயில்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு கிளைம் பண்ணும்போது கரெக்டான அமௌண்ட் கிடைக்குங்க. 30 நிமிஷத்துல இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு போட்டுட்டு அவங்க போயிருவாங்க. உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவங்கள்ட்ட வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் எதுவுமே சொல்லல. 3 இயர்ஸ் ஆகும்போது அவர் இறந்துட்டாருங்க. ஸோ அவங்க இறந்துட்டாங்க. பட் அவங்களால கிளைம் பண்ண முடியல, ரிஜெக்ட்னு வருது. என்ன காரணம்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. ஆல்ரெடி 2 3 ஆப்ரேஷன் அவங்களுக்கு பண்ணிருக்கு. போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால என்னாச்சுன்னா அந்த கிளைமே ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஸோ எப்பவுமே நம்ம லைஃபுக்கு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கணும். இன்சூரன்ஸ் வந்து எத்தனை வருஷம் போடுறாங்க அப்படிங்கிறது தெளிவா நம்ம தெரிஞ்சிருக்கணும். 10 வருஷம் அப்படின்ட்டு அங்க இன்சூரன்ஸ் போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, 20 வருஷம் ஆக்கிடுவாங்க. இப்போ இன்சூரன்ஸ் அட்வைசர் என்ன பண்ணுவாங்க, நீங்க அமௌண்ட் ரொம்ப கூடுதலா இருக்கால 3 மாசத்துக்கு ஒரு இப்ப அடைக்க முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா வருஷத்தை வந்து அவங்க கூட்டி போட்டுருவாங்க. இப்போ 10 வருஷம் போடுறதுக்கு 30 வருஷமா போட்டுருவாங்க. சிலருக்கு உங்களுக்கு 30 வயசா இருக்கும், 60 வயசுல தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும், அந்த பணம் கிடைக்கும். ஒரு 10 15 வருஷம் நம்ம போட்டு நம்ம 45 வயசுல நீங்க வாங்கிடலாம்னு நினைப்பீங்க. ஆனா அங்க இன்சூரன்ஸ் பேப்பர்ல எவ்வளவு இருக்கும், 30 வருஷமா இருக்கும். பாலிசி எடுக்கும்போது நீங்க தெளிவா சொல்லுங்க, எனக்கு இத்தனை வருஷத்துக்கு தான் போடணும், அதுக்கு மேல போடக்கூடாது, இவ்வளவு பிரீமியம் தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்க டீட்டெயில்ஸா உங்களுக்கு சொல்லணுங்க. பாலிசியோட கால அளவு பாத்தீங்க அப்படின்னா சரியான முறையில நீங்க தேர்வு செய்யணுங்க. சில டைம்ல 30 வயசு உங்களுக்கு இருக்கும், 30 வருஷத்துக்கு போட்டிருப்பீங்க. 30 வருஷம் போது உங்களுக்கு எவ்வளவு ஆயிரும், 60 வயசு ஆயிரும். 60 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும் அந்த பணம். 60 வயசுக்கு அப்புறம் தான் உங்களால அந்த பணத்தை எடுக்க முடியும். இன்சூரன்ஸ் போடுறீங்க, உங்களால கட்ட முடியல அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க க்ளோஸ் பண்ணலாம். நீங்க கட்டின அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் கிடைக்காதுங்க. இப்போ நீங்க இடையிலே பணம் வாங்கணும் அப்படின்னா மேக்சிமம் இத்தனை வருஷத்துக்கு நீங்க அடைச்சிருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிபந்தனைகள் இருக்குங்க. சோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க நாமினி நீங்க வைக்கும் போது கரெக்டா நாமினியை வைக்கணுங்க. உங்க உங்க இப்ப நார்மலா உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கீங்க, அப்போ நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆக சில டைம்ல உங்களோட சிஸ்டர் பேரோ உங்களோட பிரதர் பேரோ நீங்க வைப்பீங்க. வச்சுட்டு நாமினியா வைப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் யாரு அப்படிங்கிறது தான் அந்த நாமினி. முடிஞ்சதுக்கு அப்புறமும் சில டைம்ல அவங்களுக்கு குழந்தைங்கலாம் ஆயிரும். அதுக்கப்புறமும் அப்டேட் பண்ணாம இருக்கிறது பெரிய மிஸ்டேக்குங்க. இப்ப மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் யாரை வந்து நாமினியா வைக்கணும் அப்படின்னு வந்து கட்டாயமா முடிவு பண்ணிருக்கணும். நாமினி வந்து எப்பனாலும் நம்ம மாத்தலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட்டுக்குள்ள விஷயங்கள் வந்து உங்களோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க ஃபேமிலிக்கே அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாது. அவசரமா ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும்போது இன்சூரன்ஸ் வந்து நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க அப்படின்னா தேவைப்படுற டைம்ல வந்து அந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து உங்களுக்கு பயன்படாம போயிடும். நீங்க இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுல என்ன இன்சூரன்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் எடுத்து பாருங்க. கிளைம் செட்டில்மெண்ட்டை பொறுத்தளவுல இன்சூரன்ஸ் வந்து எவ்வளவு பணம் குறைவா இருக்கு அந்த இடத்துல போய் இன்சூரன்ஸ் நம்ம போடலாம் அப்படிங்கிறத வச்சு நீங்க வாங்காதீங்க. நீங்க இன்சூரன்ஸ் போடுற நிறுவனம் கரெக்டான நிறுவனமா, உங்களோட கிளைம் வந்து கரெக்டா செட்டில் பண்ணுவாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இன்சூரன்ஸ் போடணும். இன்னொரு விஷயம் என்னன்னா இன்சூரன்ஸ்ல வந்து லோன் எடுக்கலாம் அப்படிம்பாங்க. லோன் அப்படின்னாலே நம்ம என்ன விஷயம் அப்படின்னா அது கடன் தான். நம்ம தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா அது கடன்ங்க. அதாவது சர்டிபிகேட்டை வச்சு லோன் வாங்குவாங்க. அதாவது 3 வருஷம் கம்ப்ளீட் ஆனாலே அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம லோன் வாங்கலாம். லோன் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, என்னோட பணம் தானே நான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த லோனுக்குள்ள பணத்தை வந்து அவங்க கெட்டவே மாட்டாங்க. என்கிட்ட எப்பவும் நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா எல்ஐசி பாலிசி வச்சு லோன் எடுப்பாங்கங்க. அதாவது ஒரு 3 வருஷம் கழிஞ்சாலே லோன் வந்து நம்ம வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன நினைப்பாங்க, லோனுனால என்னது, கடன் கடன் நான் வாங்குறேன் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம், லோன் எடுக்க போறோம் அப்படிம்பாங்க. ஸோ லோன் எடுத்துருவாங்க, ஆனா லோனுக்குள்ள வட்டியும் கட்ட மாட்டாங்க, அதுக்குள்ள தொகையும் வாங்கின தொகையும் கட்ட மாட்டாங்க. லாஸ்ட் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் என்ன கேட்பாங்க, நான் இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு போட்டேன், எனக்கு 2 லட்சம்
ரூபா கூட எனக்கு கை கிடைக்கல அப்படிம்பாங்க. வட்டியும் கட்டியிருக்க மாட்டாங்க, பணமும் குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் மெச்சூரிட்டி ஆகும்போது ப எவ்வளவு வட்டி வந்திருக்கோ 6 மாசத்துக்கு ஒரு தடவ வட்டி எடுப்பாங்கங்க. வட்டி, அவங்க அடைக்க வேண்டிய அமௌண்ட் இதெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட் தான் அவங்க கைக்கு வரும். லாஸ்ட் என்ன சொல்லுவாங்க, எல்ஐசி போட்டே வேஸ்ட்டு. நான் போட்ட பணம் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படிம்பாங்க. அதாவது அடகு வைக்கிற மாரி தான் அது. நீங்க அடகு கடையில உங்க நகைய கொண்டு போய் வச்சுட்டு, மறுபடியும் பணம் வாங்கிட்டு வருவீங்க பார்த்தீங்களா? நீங்க பணத்த குடுத்துட்டு உங்களோட நகைய திருப்பிக்கிருவீங்க. அதே போல தான் எல்ஐசிய பொறுத்து. சர்டிபிகேட்ட வச்சு நீங்க பணம் எடுப்பீங்க. மறுபடியும் அந்த பணத்த குடுத்துட்டு அந்த சர்டிபிகேட் வாங்குவீங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் நம்ம பாலிசிய வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கணுங்க. அதாவது சில டைம்ல உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கும். உங்களுக்கு சம்பளம் கூடியிருக்கலாம். உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கலாம். உங்களுக்கு குழந்தைங்க இருக்கலாம். தேவைப்பட்டா உங்களுக்கு அதிகம் கவரேஜ் கூட நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கலாம்.